ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட் ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிஏ இன்டர் ஆடிட்டிங் இருக்குங்க. ஸோ ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸோட எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி அழகாக வந்து எழுதி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்ஏஸ் மட்டும்தான் இன்னும் நம்ம கவர் பண்ணல, கரெக்டாக. ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணி வச்சு நான் எஸ்ஏ டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே நான் வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபார் மே அட்டெம்ப்ட் வந்து என்னென்னா நான் ஆடியோ ரிவிஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் வந்து ஆடியோ ரிவிஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி May 25 அட்டெம்ப்ட் வந்து நம்ம எழுதுகிறோம் இல்லையா. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டே 1 day கேப் இருக்கும்ல. ஸோ அப்போ நான் படிக்கிறப்போ இந்த எஸ்ஏ ரிவிஷனும் ஆடியோவில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகே. பிகாஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அட்டெம்ப்ட் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக எஸ்ஏ எல்லாமே நான் போட்டுருவேன், சரியா. ஸோ ஃபார் மே அட்டெம்ப்ட் மட்டும் எனக்கு ஒரு டைம் இல்லை. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஆடியோ ரிவிஷனில் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆடியோ ரிவிஷன் வந்து நான் போடுறேன். ஃபர்தராக இருக்கிற அட்டெம்ப்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டுருவேன். செப்டம்பர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அட்டெம்ப்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம்லாம் எஸ்ஏ போட்டுருவேன் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆடிட் ப்ரெசன்டேஷன். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஒன்று தியரி பேஸ்டு கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்குறாங்க. இன்னொன்று கேட்டகரி கொஷின். ஸோ சொல்கிறேன் நான் என்னென்ட்டு. அடுத்து வந்து சம் பேஸ்டு, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ராயிங் பவர் அந்த நான் பர்ஃபார்மிங் அசட் அந்த மாதிரி கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ அப்படி கேட்குற சம் ரிலேட்டடான கேல்குலேஷன் பண்ணுற கொஷின்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து ஆடிட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தியரி டேரக்ட் கொஷின்ஸ் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார் தியரி பேஸ்டு கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஏ நம்பர் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். ஸோ எஸ்ஏ நம்பர் வந்து மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப பெருசில்லை. கம்பெனிஸ் ஆக்டில் வர செக்ஷன்ஸை விட எஸ்ஏ நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த கொஷினுக்கு எந்த எஸ்ஏ வந்து வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரியா. ஓகே. ஸோ ஆஸ் பர் அந்த எஸ்ஏ நம்பரை வந்து போட்டு பாக்ஸ் போட்டுட்டு அந்த எஸ்ஏயோட டைட்டில் வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு அந்த எஸ்ஏல வர பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து நம்பர்ஸாவோ அண்ட் தென் வந்து இல்லை டாட்ஸ் கூட ப்ரொஃபஷனலாக இருக்கும், அந்த மாதிரி டாட்ஸாவோ போட்டு அந்த எஸ்ஏல சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த எஸ்ஏல என்ன வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை எழுதிடணும். ஃபஸ்ட்டு எழுதிட்டு கொஞ்சம் ஒரு லைன் விட்டுட்டு அப்புறம் கொஷின் வந்து கண்டினியூ பண்ணணும். கொஷினில் எப்படி எழுதணும் ஸ்டார்ட் பண்ணணும். கொஷினில் கொடுத்துருக்க கண்டென்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த கிவன் சுச்சுவேஷன் ஆர் இந்த கிவன் கேஸ் ஆர் இந்த கிவன் சினாரியோ இப்படின்னு போட்டு கமா போட்டுக்கிட்டு அப்புறம் கொஷினில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து எழுதணும். கொஷினில் என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இல்லை ஏதாவது என்டிட்டி பற்றி சொல்லியிருக்காங்களா, இல்லை ஏதாவது வந்து யாராவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி கேட்டிருக்காங்களா, அதுமாரி என்ன இவங்க பண்ணுறது சரியா தப்பா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கிவன் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு 3 லைன்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் விட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ரொவிஷனுக்கு தான் இது வந்து மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஆடிட்டர் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா தஸ் அப்படி இல்லைனா கன்க்ளூடிங் தட் அப்படி இல்லைனா ஹின்ஸ் அப்படிங்கிற 3 வேர்ட்ஸ் வந்து மாற்றி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ போன கொஷனுக்கு வந்து தஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்டராக வந்து தஸ்ன்னு சொல்லி எல்லா கொஷனுக்கும் ஒரே மாதிரி வந்து ஆன்சர் பண்ணாமல் தஸ் ஆர் கன்க்ளூடிங் தட் ஆர் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் திங் இந்த வியூ ஆஃப் அபவ் அப்படின்னு போட்டுட்டு தஸ் கன்க்ளூடிங் தட் இல்லை ஹென்ஸ் இந்த வியூ ஆஃப் அபவ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு இந்த வியூ ஆஃப் அபவ்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ மெயின் ஆன்சர் என்ன, அந்த மாதிரி வந்து சிஏஆர் வந்து இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணலை, ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து இந்த பக்கம் எழுதணும். அதுதான் ஆக்சுவலாக மெயின் ஆன்சர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கணும். இப்போ இவங்க பண்ணுறது ரைட்டாக இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா இவங்க பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிஏபி வந்து இப்படி தான் பண்ணணும், சிஏகே இப்படி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெயின் ஆன்சர் இப்படி தான், அது இவ்வளோ தான் ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதி முடிச்சிடணும். ஸோ அப்படி தான் வந்து என்னென்னா நம்ம தியரி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் கேட்டகரி கொஷின்ஸ்னால் என்ன, கேட்டகரி பேஸ்டு கொஷின் இப்போ தான் வந்து ரீசெண்ட் அட்டம்ஸில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. எந்த கேட்டகரியில் அது வரும் அப்படிங்கிறத எழுதணும். கொஷின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்ஸ் லெசனில் தான் இந்த மாதிரி வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எத்திக்ஸ் லெசனில் வந்து த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், 5 பிரின்சிபல் இருக்கும், 5 த்ரெட்ஸ் இருக்கும், கரெக்டாக. அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொஷின்ஸில் கொடுத்துட்றாங்க ஒரு 5 கேசஸ் கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான த்ரெட்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த 5 கேசஸ்க்கும் நம்ம தான் எழுதணும். இது எந்த பிரின்சிபலில் வரும்,
ஸோ இதில் எந்த பிரின்சிபல் கேட்டகரியில் இது வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸில் எது வரும் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டகரி பேஸில் கேட்குறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்எல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்எல் நம்பர் வந்து போட்டுட்டு கிவன் சிச்சுவேஷன் கொஷினில் என்ன இருக்கும் 1 லைன் ஒரு 2 லைன் தான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்குற சிச்சுவேஷன். பிகாஸ் அந்த 5 கொஷின் வந்து கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த 1 or 2 லைன் தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க கொஷினில் இந்த கேஸ் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதில் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த என்ன மேட்டர் கொஷினில் இந்த ஃபஸ்ட் ஒனுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து ஆன்சர் ஷீட்லேயும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அது என்ன த்ரெட்டு அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபெமிலியரிட்டி த்ரெட்டா அது மாதிரி இருக்கும்ல. ஸோ என்ன பிரின்சிபல் இல்லை என்ன த்ரெட்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஃபில் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணுறப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் இட் வில் பி வெரி பெட்டர். ஓகேவா? ஓகே, இப்படி தான் வந்து என்னென்னா கேட்டகரி பேஸ் கொஷின் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிருங்க. ஸோ ஒன்று கன்க்ளூஷன் போட்டு ஏதாவது ஒன்று எழுதிருங்க. அப்படி இல்லைனா நோட்ஸ் அப்படின்னு போட்டு இதுக்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படின்றத ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 2-3 கண்டென்ட் வந்து கொஞ்சம் கீழே எழுதிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நோட்ஸ்ன்னு போட்டோம் இல்லை கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டோம். ஸோ அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கால்குலேஷன் பேஸஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது கால்குலேஷன் பேஸ்டு கொஷின். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த கொஷின் கால்குலேஷனில் எடுத்தாலும் ஆடிட்னு இல்லை எந்த கொஷின் எடுத்தாலும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்படின்னு போடணும். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னு போடணும். ஸோ அதுக்கும் நான் தனியாக வந்து முடிஞ்சால் நான் வீடியோ இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஆடியோ கூட போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஆடிட் ப்ரெசன்டேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ஃபார்மிங் அசெட்னா இங்கே நான் பர்ஃபார்மிங் அசெட் அந்த மாதிரி வந்து கொடுக்குறது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து ட்ராயிங் பவர்னா ட்ராயிங் பவர் இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த டைட்டில் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே. கொடுத்துட்டு இஸ் அண்டர் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம அந்த ஃபார்மேட் படி நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்கள் பேசிக் கால்குலேஷன்ஸ் பேங்க் ஆடிட்டில் வந்து பார்க்கல ட்ராயிங் பவர் இல்லை நான் பர்ஃபார்மிங் அசெட் கால்குலேஷன் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துருவாங்க. ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஆடிட்டிங் ப்ளேலிஸ்ட்டில் ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஈஸி ஃபார்மேட்டில் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்மேட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேல்யூ அமௌண்ட்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. கடைசியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை கீழே எடுத்து எழுதணும். கமெண்ட்டுன்னு போட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ரைட்டா தப்பான்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதோட விடாமல் என்ன பண்ணணும் அந்த ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சதோட விடாமல் அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அவங்க யார் எதிர்பார்க்குறாங்க யார் அவங்க பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டோம் இல்லையா ஒரு சம்மு. ஸோ அந்த 7.5 lakh கரெக்டாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அது ப்ராப்பர் இல்லை நம்ம கண்டுபிடிச்ச 20 lakh தான் ப்ராப்பர் அப்படிங்கிறது எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை என்ன பண்ணணும் ஃபைனல் ஆன்சரில் எடுத்து எழுதணும் கமெண்ட் அப்படின்னு போட்டு. ஸோ அதான் வந்து மஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா ஆடிட் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ. அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நியூவாக இருந்தால். ஓகே.